இங்கே இருக்கிற அத்தனை பொதுமக்களும் வந்து இன்றைக்கி வந்து சபிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டாலினை. அவங்க பிள்ளைய, அந்த குடும்பத்தை, அவங்க கூட்டணியை எல்லாரையும் சபிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த சாபத்தின் வெளிப்பாடு இந்த இன்னும் 10 மாதத்தில் தெரிய தான் போகுது. என்ன சொல்கிறீங்க? அவர் தமிழக முதல்வர் சொல்கிறாரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும், மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தவர் தான் முதலமைச்சர். 1.5% ஓட்டில் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தவர். தயவுசெய்து மறந்துருக்கக்கூடாது, இல்லைன்னா இந்நேரம் வந்திருக்கவே மாட்டாங்க. அதிர்ஷ்டத்தில் வந்தது அது வந்து ஸ்டாலினுக்கு. இதே வந்து இப்போ இந்த தடவை வர சொல்லுங்கள் பார்ப்போம். உனக்கு நீ வந்து நேர்மையான ஆள் தானே? உன்னுடைய அரசியல் வரலாறுலேயே தனித்து திமுக நின்றுருக்குதா ஜி? சொல்லுங்கள் சார். நின்றுல நிற்க சொல்லுங்கள். முதல்ல ஒரு ஆண்மகன் ஒரு தைரியமாக இருந்தானா இவ்வளோ பெரிய கட்சி, இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி வந்து என்ன பண்ணான்னா வந்து உருவாக்கின இந்த கட்சி, இன்னைக்கு சாராயத்தை கொண்டு வந்த கருணாநிதி கட்சி, இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான வந்து முத்துவேல் கருணாநிதியுடைய கட்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள்? தைரியமாக ஒத்தாலாக வந்து நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோம், கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் வாங்கடான்னு சொல்லுங்கள். ஆனால் அது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார். 200 இடத்துல வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதையும் மீறி கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கிறாங்கன்னா 1-2 எலும்புக்காக அங்கே நிற்கிறாங்க. இதில் இந்த இஸ்லாமிய போர்வையில் சில தலைவர்கள் இருக்கிறாங்க, சில SC STயை சேர்ந்த திருமாவளவன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. திருமாவளவன்னா தயவுசெய்து விடுதலை சிறுத்தைகள் பேர் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த மக்களுக்கு நல்லது பண்ண வந்த திருமாவளவன், ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டு வந்த திருமாவளவன் எங்கே போனாருன்னு தெரில. தன்மானத்தை அடகு வச்சிட்டாரு. முதல்ல ஒன்று மீண்டு வர சொல்லுங்கள், இல்லை தனித்து நிற்க சொல்லுங்கள். அந்த மக்களுக்காக போராடட்டும். நானும் உண்மையிலுமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்துடுறேன். தனித்து நிற்க சொல்லுங்கள் திருமாவளவன் அவர்களை. எத்தனை நாள் தான் உங்கள் அரசியல் மக்கள் மத்தியில் வந்து பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? இனி மக்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள்லாம் இப்போ மக்கள் மத்தியில் ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து உண்மையெல்லாம் போய் கொண்டு சேர்க்குறீங்க. நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன் உங்கள் மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம். ஏன்னா டிவியில் டிபேட் வைக்க மாட்டாங்க, பேப்பரில் வராது. அதனால் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்ததால் இதுவும் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கொண்டு வந்தார். இன்றைக்கி ஏன் ஒன்றா வந்து ஒருத்தருக்கும் ஒரு நாட்டு நலன் தெரியணும்னு சொல்கிறதால தான். அவன் தப்பான வழியில் போனால் அது அவன் பொறுப்பு. ஏன் பிரதமர் கொண்டு வந்ததெல்லாம் வந்து நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் தன் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் இந்த நாட்டை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் ஆண்ட்ராய்ட் கொண்டு வந்தாங்க. தவிர இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அதை வச்சுட்டு வந்து எந்த மாதிரி திசை திருப்புறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு.